உங்கள் உள்ளம் ஆண்டவரின் இல்லமாகட்டும். இன்றைய நாள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடனே வாசம் பண்ணுவோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 23 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஒவ்வொரு நம்ம ஜபத்தில் கேட்குற விஷயம் என்ன தெரியுமா? நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடலத்தை கொடுங்க ஆண்டவரே, எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா, எல்லோரும் நல்லா இருக்கணும்ல, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்ல அப்படின்னு ஜபிப்போம்மா. இன்றைய நாள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாள் நம்ம ஜபத்தில் இதை தான் நம்ம கேட்போம். எஸ்ஸப்பா கிட்ட எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமே கொடுங்கப்பா, ஏழை எளிய மக்கள் ஆசீர்வதிங்க, பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா, இவன் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே சமம் என்ற எண்ணத்தை கொடுங்கப்பா. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அதிகமாக தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்படி செய்யும்போது தகப்பனாகிய தேவன் உங்களை நேசிப்பார். இயேசு நீங்கள் என்று அவரை கூப்பிடும்போது, ஆண்டவரே ஏசப்பா என் ஜபத்தை கேளுங்கப்பான்னு சொல்லி நம்ம உரிமையாக கேட்குறோம்ல, நிச்சயமாக நம்ம ஜப விண்ணப்பங்களை கேட்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கீழ்ப்படுதல் முதலாவது இருக்கணும். அம்மாவா இல்லையா? தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வேதத்தை வாசிங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுவார். எதற்கும் கலங்காதீங்க. பி போல்ட், பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸ்ட்ராங்காக இருங்க எப்போவுமே, எல்லாத்துக்குமே உடஞ்சிடாதீங்க. உடஞ்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் இல்லை. ஆனால் அது சின்ன விஷயத்தை தாங்க முடியலனால பெரிய பெரிய விஷயத்தை எப்படி நீ தாங்குவேன்? நீ இதுக்கு ஃபிட் ஆக மாட்டேன், கிளம்பு, உன்னா இங்கேருந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா, தெளிவாக முடிவு எடுக்க தெரியல, தெளிவான ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியல, ஸ்ட்ராங்காக எதுவுமே நிற்க முடியல, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னும் போது அடுத்தது கடத்துக்கு நம்ம எப்படி நகர முடியும்? ஏன்னா தெளிவு இல்லையே, நம்மளால் முடியுன்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு வர மாட்டுது. எப்படி நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போம்? அது ஒரு கேள்விக்குறி. பிரதர், என்னால் முடியும், இது தெரில தான், நான் கற்றுக்கிட்டு நான் முயற்சி பண்ணுறேனே, அது தோல்வி அடைந்தாலும் சரி, நான் மீண்டும் முயற்சி பண்ணுறேன். முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி சாட்சி சொல்லிகிட்ருக்காங்க. முடியலன்னு விட்டவங்களும் நிறைய பேர் இன்றைக்கி வேதனைப்பட்டுருக்காங்க. ஐயோ அன்றைக்கி முடியலன்னு சொல்லி விட்டுட்டான், ஆனால் இப்போ நான் விட மாட்டேன், அப்போ நான் யோசிக்கலை, இது வராதுன்னு சொல்லி விட்டான், ஆனால் இப்போது பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லி யோசனை வருதுல்ல. ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் கலங்காதீங்க. உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை, நம்ம மனசு தான் காரணம். இது பண்ண முடியும்னா முடியும், இல்லைனா இல்லை, அவ்வளோதான், விட்டுருதில்ல. அதனால் என்ன பண்ணக்கூடாது, யாரையும் குறை சொல்லியோ யாரையும் நம்ம விமர்சித்தோ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிற விஷயம் இதுதான். ஏன்னா நீ டிசைட் பண்ணி எடுக்கிற முடிவு உன்னாலே தெளிவாக எடுக்க முடியல அப்படின்னா வேறு யாரும் சொல்லி நீ எடுப்பா? அதுவும் ஒரு கேள்விக்குறி மட்டும்தான். ஸோ நம்மளால் முடியாத ஒன்றுமே இல்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். தெளிவான ஒரு எண்ணங்கள் வேணும், தெளிவான சிந்தனைகள் வேணும்னா யாருக்கிட்ட வரணும்? நம்ம ஏசப்பா கிட்ட வாங்க. அவர் தெளிவான விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவார். உன் வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைத்து விடு, அவர் உன்னை உயர்த்துவார். தேவனுடைய வார்த்தையை வாசித்தால், இயேசுவின் பாதத்தில் ஜபத்தில் நேரத்தை செலவிடுவதில் ஆகிய 2 விஷயம் நீங்கள் பண்ணுகின்ற பொழுது வாழ்க்கை மிகப்பெரிய அற்புதமான ஒரு விதத்தை நோக்கி ஓடிட்டுருக்குங்க. வெளிச்சத்தின் பாதை நோக்கி ஓடப்போகுது. நீங்கள் இருள் சூழப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நிச்சயமாக ஆண்டவரிடம் நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, கீழ்ப்படுதலாக இருக்கின்ற பொழுது அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டாருங்க. மகளே மகனே கலங்காத, நான் இருக்கா, தைரியமாறு, ஒவ்வொரு அடி எடுத்து வைங்க. சில பல தடைகள் வரலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ போகிற பாதை அடுத்தவனுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த பாதையில் அவர் போனாரே, இதை நான் ஃபாலோ பண்ணி வரப்போகிறேன், எனக்கும் வெற்றி கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களா. நம்ம இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுறோம், அது பெருசு இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சு கஷ்டப்பட்டு வந்து நம்மளை பின்பற்றி மேலே வராம்போது அதுதான் வெற்றி அப்படின்னு நினைப்போம்ல. இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு முக்கியத்துவம் நம்ம எதுவும் கொடுக்குறது, நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேசிக்கிட்டே நம்ம லென்த்தாக போயிட்டுருப்போம்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நம்ம கேட்குறாரு. எனக்கு கீழ்ப்படுதலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் நிச்சயம் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், எனக்கு உண்மையாக இருக்க பிள்ளைகளுக்கு நான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், அற்புதத்தை செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கேன். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு அற்புதத்தை செய்யணும்ல, கண்டிப்பாக செய்ய போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா.
அன்புள்ள ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி ஜீவிக்கும்படி கேட்கும் ஒவ்வொருடைய தேவையெல்லாம் இப்பொழுதே அருள செய்திடுவீராகப்பா. அவர்களால் இயன்ற அளவு தினமும் உம் வார்த்தை வாசிப்பதற்கு கிருபையை அளித்திட வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, உம் வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ உதவி செய்வீராக. மரி அன்னையைப் போல இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து உம் சத்தத்தை கேட்கவும் ஜெபத்தில் உம்மையை உறுதியாய் பற்றிக்கொள்ளவும் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, இது போன்ற ஆவிக்குரிய வாழ்க்கையை விரும்பும் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, உம்மையே உண்மையாக நேசிக்கின்ற ஆற்றலை கொடுங்கப்பா. உம்மிடையே என்னை சேர்த்து கொள்வீராக. அனுதினமும் உம் பிரசன்னத்தை அனுபவிக்கும்படி நடத்திடுங்கப்பா. அவர்கள் வாழ்க்கை உம் வார்த்தையினாலும் ஜபத்தினாலும் வேறொன்று நிற்க உதவி செய்யுங்கப்பா. அந்த ஜபத்தை கேட்டுட்டு இருக்கேன் அன்பான உறவுகளை ஆசீர்வதிங்கப்பா. இதோ இன்றைய நாளில் வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்ற உம்முடைய பக்தர்கள் அம்மா, உம்முடைய ஆசீர்வாதங்களும் உம்முடைய பாதுகாப்பும் ஒவ்வொரு மேல் இறங்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் இன்றைய தினம் ஜெபத்தின் மூலமாக அவருடைய பயணத்தை தொடங்கியிருக்காங்கப்பா. நீங்கள் தான்ப்பா பார்த்துக்கணும். போகும்போது வரும்போது எந்த ஒரு இடையூறு இல்லாமல் பத்திரமாக வேளாங்கண்ணிக்கு சென்று உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று திரும்ப உதவி செய்ய வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லோரும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுன்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாய் எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடலத்தை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.